Hi guys, welcome to my channel YouTube Vinod. நான் உங்கள் வினோத். இந்த வீடியோவில் நம்ம யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். அதே ஷார்ட்ஸை கொண்டு போய் நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணால் நமக்கு வந்து பேஜ் மானிட்டேஷன் ஆகுமா, கண்டென்ட் மானிட்டேஷன் வந்து நமக்கு கிடைக்குமா அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபேஸ்புக்கை பற்றி எதனா தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான வீடியோ நிச்சயமாக வந்து வரும். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். யூடியூப்லேயே பார்த்திங்கன்னா நிறைய மியூசிக் இருக்கும், அதாவது சினிமா மியூசிக் நிறைய இருக்கும். அதை நம்ம ஆட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, கிளைமும் வராது, ஸ்ட்ரைக்கும் வராது. இன்க்ளூடிங் நமக்கு வந்து அந்த உங்கள் சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகிருந்ததுன்னா அந்த ஷார்ட்ஸுக்கு வந்து காசும் கிடைக்கும். இப்போது அதே வீடியோவை நம்ம ஃபேஸ்புக்கில் போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸ்புக்லேயும் எந்த ப்ராப்ளமும் வராது, அதே மாதிரி தான் வந்து போகும். இப்போது உங்கள் பேஜ் பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஃபார் யூ அப்படின்னு ஒரு மியூசிக் இருக்குது, நீங்கள் மியூசிக் ஆட் பண்ணுறப்போ ஃபார் யூன்னு வரும். மானிட்டேஷன் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு சாதாரணமாக தான் இருக்கும், அதை நம்ம ஆட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு மானிட்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஷேரிங்னு ஒரு ஆப்ஷன் வந்து வந்துடும். இப்போ நீங்கள் அந்த ஷார்ட்ஸை வந்து அந்த ஏதாவது சினிமா சாங்ஸை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த ரெவன்யூ எல்லாம் அந்த மியூசிக் போட்டாங்களே அவங்களுக்கு வந்து போய் சேர்ந்துடும், உங்களுக்கு எதுவுமே வராது. இப்போ ஃபேஸ்புக்கும் யூடியூப்பும் ஒன்றான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஃபேஸ்புக் வேறு, யூடியூப் வேறு. யூடியூப்பில் வந்து அதுக்கான அலோடு இருக்குது, ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி வந்து கொடுக்கல. ரெவன்யூ ஷேரிங் வந்து கொடுத்துட்றான். ஷேரிங்னா பாதி வரும், இல்லை முக்கால்வாசி கால்வாசி வரும், எப்படி வரும் தெரியாது, இல்லை மொத்தமாக கூட போகிறதுக்கு வரும். நம்ம வியூஸ் வந்து நிறைய போவோம், வருமானம் கம்மியாக வருது நிறைய பேர் வந்து சொல்கிறீங்களா இந்த சினிமா பாட்டு யூஸ் பண்ணிவிட்டு, இதுதான் காரணம். நீங்கள் அதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய அதை ஆப்லேயே இருக்க எடிட்டிங் ஆப்லேயே இருக்க மியூசிக்கை வந்து ஆட் பண்ணி அந்த ஷார்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதில் போகிற மொத்த வருமானமும் உங்களுக்கே வந்து சேரும். இதுதான் வந்து உங்களுடைய ரெவன்யூ வந்து கம்மியாகிறதுக்கான ஒரு இதுவே. அதை வந்து பார்க்காம நிறைய பேர் வந்து அப்லோட் பண்ணிடுறீங்க. மானிட்டேஷன் ஆகலை அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஒருவேளை மானிட்டேஷன் ஆன பேஜுக்கு நீங்கள் அந்த மாதிரி அப்லோட் பண்ணுறீங்கன்னா அதை தவிர்க்கிறது நல்லது, ஏன்னா வருமானம் கம்மியாகும். இப்போ எல்லாருமே வந்து போடுறாங்களே, எல்லா பெரிய ஆக்டர்லாம் போடுறாங்களே, ஏன் நான் போட்டால் மட்டும் அந்த மாதிரி வருது அப்படின்னு வந்து சில பேர் வந்து கேட்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருமானத்தை நம்பிலாம் இல்லை, அவங்க வந்து பிராண்டு கூட கொலாபரேஷன் பண்ணிப்பாங்க, அதில் வேறு மூலியமாக வந்து சம்பாதிப்பாங்க. இது வந்து அவங்க வந்து பிரபலமாக ஆகணும், செலிப்ரிட்டியாக ஆகணும் அப்படின்றதுக்காக அவங்க ரீல்ஸு அந்த மாதிரிலாம் எடுத்து போடுவாங்க. பட் நாமெல்லாம் வந்து அந்த மாதிரி அந்தளவுக்கு ஒர்த்தெலாம் கிடையாது. நம்ம வந்து ஏதோ வந்து சின்னதாக எதனா ஒரு 1000 100 வந்தால் போதும் அப்படின்னு நம்ம வந்து ஃபேஸ்புக் பேஜை வந்து ரன் பண்ணுறோம். அதனால் நம்மளாம் வந்து அதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் ஆகிறதெல்லாம் வந்து பெரிய விஷயம், அதெல்லாம் நமக்கு இது தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா, நீங்கள் ப்ராப்ளம் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். அதாவது மானிட்டேஷன் காசுலாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து வருமானம் வரணும், இந்த வேலை செய்கிறோம், இது ஒரு வருமானம் வரணும் அப்படின்னா அந்த மியூசிக்லாம் வந்து தவிர்க்கிறது நல்லது. ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான வீடியோ கண்டிப்பாக வரும்.